அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பண்புரு ஞானம் பரமநம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் பண்புரு ஞானம் பரமநம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பிலையானால் அதில் பயனில்லை. என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பிலையானால் அதில் பயனில்லை. அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும், சகலமும் நம்பும், மிகைபட வேண்டும், மேன்மை பெற்றோங்கும். சகலமும் தாங்கும், சகலமும் நம்பும், மிகைபட வேண்டும், மேன்மை பெற்றோங்கும். அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். நம் ஆண்டவராகிய இயேசு பிரார்த்தனை செய்த பொழுதெல்லாம் தம் கண்களை வானத்துக்கு நேராய் தம் பிதாவை நோக்கி ஏறெடுத்துதான் ஜெபித்தாராம். நாமோ சிலுவையில் தொங்கிய இயேசுவையே நோக்கி வாழும்படி வேதம் சொல்லுகிறதல்லவா? சிலுவையில் தொங்கிய இயேசு எப்படி இறந்தார்? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது என்றே வேதம் அந்த காட்சியை வர்ணிக்கிறது.
ஏன் இந்த விகாரத் தோற்றம் அவருக்கு? ஒரு சமயம் வெளிநாடு ஒன்றில் தொலைக்காட்சியில் மருத்துவ ஆராய்ச்சிக்கென ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த சில முயல்களை காண்பித்தார்கள். அவை கொழு கொழுவென்று அழகிய தோற்றம் அளித்தன. அதே பிராணிகளின் உடலில் நோய் கிருமிகள் செலுத்தப்பட்ட பின்பு அவை எவ்வாறு தோற்றம் அளிக்கின்றன என்பதையும் அவர்கள் காட்டிய பொழுதோ என் உள்ளம் உருகியது. காரணம், அவைகளின் தலைகளில் கொடிய கட்டிகளும் புண்களும் தோன்றியிருந்தன. அவற்றில் உள்ள வியாதி கிருமிகள் உடலின் எல்லா பகுதிகளிலும் ஊடுருவி விளைவித்த வேதனையை தாங்க இயலாமல் அவை சற்றும் அமைதியின்றி கூட்டினுள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருந்தன. அவற்றின் முகத்தில் இருந்த சோகத்தையோ வார்த்தைகளால் விவரிக்கவே இயலாது. ஆம், சிலுவை மரத்தில் தொங்கிய நம் ஆண்டவர் முகமும் தோற்றமும் கூட விகாரமாய் இருந்ததற்கு இது போன்ற காரணமே உண்டு. அவரும் தம் உடலில் நம் பாடுகள், துக்கங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பலவீனங்கள், நோய்கள், சாபங்கள் யாவற்றையும் சுமந்தாராம். கொடிய வேதனையை பொறுமையுடன் சகித்தார். எனவேதான் அந்த கோர காட்சியையே நம் மனக்கண் முன்பு நிறுத்தி தியானத்தில் ஈடுபடும் பொழுது அவர் தியாகத்தை நினைத்து நம் உள்ளத்தில் ஒரு இணையற்ற அன்பு பொங்குகிறது. புது நம்பிக்கை பிறக்கிறது. எண்ணம் சிதறாமல் ஒரே சிந்தையுடன் ஜெபிக்க ஏது உண்டாகிறது.